மக்களே மீன் அமிலம் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வீடியோல பார்க்க போறோம். அண்ணன் வந்து கிளீனா A to Z சொல்ல போறாங்க, பாருங்க மக்களே. தமிழக விவசாயம் நமக்கு வணக்கங்க. நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட்ல கேட்டதுங்க மீன் நம்மளை எப்படி செய்யுதுன்னு. ஸோ 10 கிலோக்கான அளவு இப்போ நம்ம சொல்ல போகிறோம். முதல்ல பாருங்கள், மீன் கழிவு வந்து எப்போ மீன் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு மீன் கழிவு தாங்க. 10 கிலோ மீன் கழிவு வச்சுருக்கோம். 11 கிலோ நாட்டு சக்கரை வச்சுருக்கோம். 11 கிலோ நாட்டு சக்கரை வச்சுருக்கோம். இதுக்கு மீன் நம்மளுக்கு வினைவிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம், பேரிச்சம்பழம், நாட்டு தயிர் இது கொஞ்சம் வச்சுருக்கோம். ஓகேங்களா, இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். இப்போ முதல்ல மீன் கழிவு கொட்ட போகிறோம். கொட்டுங்கண்ணா. எத்தனை கிலோ மீன் கழுவுனா? 10 கிலோ. எப்பயுமே வந்து பாரில் முதல்ல மீன் கழுவி தான் கொட்டணும். ஏன்னா சர்க்கரை போட்டிங்கன்னா சர்க்கரை வந்து கலக்க முடியாது. ஆமாம், மீன் கழுவி கொட்டியாச்சு. அடுத்து இப்போ சர்க்கரை கொட்டணும் தூக்கி. என்ன சக்கரை அது? நாட்டு சக்கரை. பாருங்க மக்களே, நாட்டு சக்கரை. நிறைய பேர் கேட்குறாங்க உங்கள் மீன் நம்மள விலை கொஞ்சம் கூடுதலாம். உண்மைதான், ஒரிஜினல் சக்கரை போடுறோம். போடுங்கண்ணா, ஃபுட் கிரேட் சாப்பிட்லாம். 10 கிலோ சக்கரை. இப்போ இதை அப்படியே பேசுங்க. இப்போ இதை நம்ம இந்த பேஸ்ட்டோட ஒரு பஞ்சாமிரதம் மாதிரி பண்ண போகிறோம். இது லைட்டாக பிங்க. இது பாருங்க மக்களே, இதை வந்து என்ன பண்றாங்கன்னா அப்படியே மொத்தம் மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ணி அது ஒரு பஞ்சாமிரத மாதிரி ஒரு ஃபிளேவர் மாதிரி ரெடி பண்ணி தயிர் தயிரை ஊத்துறேன். பாத்துறேன், பொறுமையா பண்ண. இந்த வாழைப்பழத்தில் அதிக என்ரிச் பொட்டாஷ் இருக்கு. அதெல்லாம் நிறைய மல்டிவிட்டமின் இருக்கு. பேரிச்சல் அயன் இருக்கு, மெக்னீசியம், கால்சியம் இருக்கு. கூட தயிர் ப்ரோபயோட்டிக்காக நல்ல அதை நன்மை செய்ய பாக்டீரியா கொஞ்சமாக தயிர் கலக்கிறோம். இது மூணு சேர்ந்து ஒரு அற்புதமான வினைவிக்கா இருக்கும்பா. நம்ம மீனம்ல வந்து தமிழ்நாடு ரொம்ப கெட்டியா இருக்கும். காரணம்னா இந்த வினைவிக்கு தான் ஒரு முக்கியமான காரணம். நீங்க செஞ்சால் அதே குவாலிட்டி வரும். இப்போ பாருங்க, தயிர் மிக்ஸ் பண்ண போறாங்க. ஓகே, இப்போ நம்ம சும்மா கொஞ்சமா மிக்ஸ் அவ்வளோதான், போதும். கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான், முடிஞ்சு. நாம இப்போ 10 கிலோ சக்கரை சொன்னீங்களா, அதுக்கு வந்து வாழைப்பழம் வந்து ஒரு 1/2 கிலோ வந்தால் போதும். பேரிச்சம்பழம் வந்து ஒரு 1/2 கிலோ வந்தால் அதுவே போதும். தயிர் வந்து ஒரு 50 ml போதுங்க. ஓகேங்களா, இப்போ அண்ணன் மிக்ஸ் பண்ணுறாரு, உள்ளே போடுங்கண்ணா. 10 கிலோக்கான அளவு மக்களே நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருலாம் கொட்டியாச்சு. இப்போ முக்கியமான விஷயம் என்ன, மீன் நம்மளை செய்ய நல்லா ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் செய்யணும். மற்ற இதில் செஞ்சால் நல்லா இருக்காது. ஓகே, போடுங்க. கதை போட்டு இதை மாதிரி ஒரு நல்ல நாம் வந்து ஒரு உட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிறையா சைஸில் இருக்குது. இந்த கெவுருலாம் இந்த கூழ்லாம் ஆகுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது. நான் மேக்ஸிமம் பெரிய அளவு தான் செய்யும். சும்மா வீடியோ வச்சு தான் செய்கிறோம். பண்ணுங்கண்ணா. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அண்ணா வந்து நல்லா மீன் நம்மளை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் குவாலிட்டிக்கு என்ன பண்ணோம், நம்ம பழைய மதர் சொல்லுவோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா பழைய சரக்கு, அதை கொஞ்சம் ஒரு 100 ml ஊற்றுறோம். ஆனால் நம்ம இந்த பொறமோர் மாதிரி அதே தான் பொறமோர் கான்செப்ட், ஒயின் கான்செப்ட் தான்ப்பா. இதை ஊற்றினா அந்த ஸ்டாண்டர்ட் மாறவே மாறும். ஒரே மாதிரி இருக்கும். எல்லா பேட்சும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, சூப்பர் ஐடியாண்ணா. அப்பதான் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி விவசாயம். ஸ்மெல் வேற மாதிரி இருக்கானே, வேற லெவலில் ஸ்மெல். பழ வாசம் தூக்கம். அங்கே ஒரே அடி நான் வரும்போது பார்த்தேன் காத்துல.